சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நோட்டீஸை பார்த்ததுல இருந்தே வீட்டில் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. நம்ம அண்ணாமலை இருந்துட்டு நான் நம்பினவங்க எல்லாரும் என்னை கை விட்டுட்டாங்க. நான் கட்டின பொண்டாட்டி கூட என்னை ஏமாத்திட்டா. இப்போ எனக்குன்னு இருக்கிறது நீயும் ரவி மட்டும்தான். ரவியை கஷ்டப்படுத்தக்கூடாது. முத்து, மீனா நீங்கள் ரெண்டு பேரும் எப்படியாவது இந்த வீட்டை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு முதல்ல நம்ம அந்த ஃபைனான்ஷியரை பார்த்து பேசலாங்க. அதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, மீனா சொல்கிற மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு ஃபைனான்ஷியரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ் முன்னாடி போய் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் ஃபைனான்ஷியர் இருந்துட்டு அவங்கள அலக்கழிக்கிறதுக்காக நான் இங்கே இருக்கேன், அங்கே இருக்கேன், நீங்கள் அங்கே வந்துடுங்க, இங்கே வந்துடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு. ஆனால் கடைசியில் பார்த்தா அவரோட ஆஃபீஸில் தான் இருக்காரு. முத்துவும் மீனாவும் அதை பார்த்த உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க. எங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்துறியே, உனக்கெல்லாம் என்னதான் பிரச்சனை, நாங்கள் உனக்கு என்ன பாவம் பண்ணுங்க, மனோஜ் பட்ட கடனத்தை நாங்கள் தீர்க்குறோங்க. அதுவும் நீ சொன்ன டைம்குள்ளே 10 லட்ச ரூபாய் பணத்தை நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தோம். கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் இப்படி உடனடியாக 38 லட்சம் பணம் வேணும்னு சொல்லிட்டு கோர்ட் மூலிமா நோட்டீஸ் அனுப்பியிருக்கே. கேவலம் அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு எங்களை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் நான் யார் பேச்சையும் கேட்கல, எனக்கு தேவை என்னுடைய பணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப பேசினதுனால மீனா கோவப்பட்டு கன்னத்திலே பல்லான்னு ஒன்று விடுறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.